ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் டிஎன்பிசியில் இதுவரை கேட்கப்பட்ட கேள்விகள் பகுதியிலேருந்து காமராஜர் சார்ந்த கேள்விகள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டிஎன்பிசி நோட்ஸ் பிடிஎஃப் தேவைப்படுது அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். தலைவர்களை உருவாக்குபவர் என அழைக்கப்பட்டவர் கர்ம வீரர் காமராஜர். அடுத்து பாருங்கள், எல்லாருக்கும் தெரிஞ்ச கொஸ்டின் தான். பள்ளிகளில் மத்திய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் பெருந்தலைவர் காமராசர். அரசு யாருடைய பிறந்த நாளை ஆண்டுதோறும் கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்துள்ளது? அரசு காமராஜர் அவர்களுடைய பிறந்த நாளை தான் ஆண்டுதோறும் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடி வருகிறது. அடுத்து பாருங்கள், டிஎன்பிசியில் நிறைய தடவை ரிப்பீட்டான கொஸ்டின். காமராசரின் அரசியல் குரு. காமராசருடைய அரசியல் குரு சத்தியமூர்த்தி. அடுத்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். தஞ்சாவூர் பண்ணையாள் பாதுகாப்பு சட்டத்தை திருத்தி சாகுபடி செய்யும் தொழிலாளிக்கு 60 விழுக்காடு பங்கு கிடைக்க வழிவகை செய்தவர் கர்ம வீரர் காமராஜர். அடுத்த கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின். காமராசர் முதல் அமைச்சராக பதவியேற்ற ஆண்டு. காமராசர் முதலமைச்சராக பதவியேற்ற ஆண்டு 1954. அடுத்து பாருங்கள், காமராஜர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு. காமராஜர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு 1937. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 1976 காமராஜருக்கு வழங்கப்பட்ட விருதின் பெயர். காமராஜர் 1975 அக்டோபர் 2 இறந்துருவார். 1976 காமராஜருக்கு பாரத ரத்னா விருது. காந்தியோட பிறந்த நாள் அக்டோபர் 2. காந்தியோட பிறந்த நாளும் காமராஜர் இறந்த நாளும் ஒரே நாள். அதாவது காமராஜரோட இறப்பு அக்டோபர் 2, 1975. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பொறுத்துக டைப்பு. ராஜகோபாலாச்சாரி ராஜாஜி. ராஜாஜி சாணக்கியர். காமராஜர். காமராஜர் அரசரை உருவாக்குபவர், ஆல்ரெடி பார்த்தோம். வாவு சிதம்பரம் பிள்ளை. வஉசி ஆல்ரெடி தெரியும், கப்பலோட்டிய தமிழன். பாரதியார் முண்டாசு கவி. சரியான விடை ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்டவற்றுள் எது சரியாக பொருந்தி உள்ளது? ஃபஸ்ட்டு ராஜாஜி. ராஜாஜி மாற்றம் வேண்டுவோர்னு போட்டிருக்காங்க. இது தவறு. ராஜாஜி மாற்றம் வேண்டாதவர். வாஞ்சிநாதன் ராபர்ட் வில்லியம் ஆஷ். இது சரி. வாஞ்சிநாதன் ராபர்ட் வில்லியம் ஆஷை தான் சுட்டுக்கொள்வார். அடுத்து கே காமராஜ் 1952 தமிழகத்தின் முதலமைச்சர். இது தவறு. காமராஜ் 1954 தமிழகத்தின் முதலமைச்சர். அடுத்து சத்தியமூர்த்தி மதுரையின் மேயர்னு போட்டிருக்காங்க. இது தவறு. சத்தியமூர்த்தி சென்னை மாகாணத்தின் மேயர். இவர் மேயராக இருந்த காலம் 1939 டு 1943. சரியாக இருக்கிறது ஆப்ஷன் 2. வாஞ்சிநாதன் ராபர்ட் வில்லியம் ஆஷை சுட்டு கொண்டார். ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சட்டமும் விதிகளும் மக்களுக்காக தான், ஆனால் மக்கள் சட்டத்திற்காகவும் விதிகளுக்காகவும் அல்ல என்று கூறியவர். சட்டமும் விதிகளும் மக்களுக்காக தான் அப்படின்னு கூறியவர் கர்ம வீரர் காமராஜர். 1963 நேருவின் மந்திரி சபையில் இருந்து மொராஜி தேசாய் விலகியதன் காரணம். மொராஜி தேசாய் மத்திய மந்திரி சபையிலிருந்து விலகியதுக்கு காரணம் காமராஜர் திட்டம். காமராஜர் K9 அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வருவார். அந்த திட்டம் என்னென்னா, கட்சிகளில் இருக்கிற மூத்த தலைவர்கள் பதவியை ராஜினாமா செய்கிறது. அதன்படி 1963 நேருவின் மந்திரி சபையிலிருந்து மொராஜி தேசாய் ரிசைன் ஆவார். அதே மாதிரி K9 திட்டத்தின்படி காமராஜர் 1963 தமிழக முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகிடுவார். 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்தபோது தமிழ்நாட்டில் யார் முதலமைச்சராக இருந்தார்? இப்போ தான் நான் சொன்னேன், காமராஜர் 1963 பதவி விலகிடுவார். முதலமைச்சர்லேருந்து பதவி விலகிடுவார். அதுக்கு அடுத்து
இந்தி எதிர்ப்பு போராட்டம் 1965 நடக்கும். அப்போ யார் முதலமைச்சராக இருந்தா அப்படின்னா பக்தவச்சலம். ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கூற்று கல்வி கண் திறந்தவர் என்று காமராசரை பாராட்டினார் பெரியார். இது சரி. காரணம் கல்வித்துறை விதிகளை மாணவர்களின் நலனுக்காக மாற்றி அவர்கள் வாழும் இடங்களிலே பள்ளிக்கூடங்களை திறந்தவர் காமராசர். இது சரி. இப்போ சரியான ஆப்ஷன் பி. கூற்று காரணம் சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் வந்து நம்ம பெரியார் தனியாக வீடியோ போட்டிருந்தோம்ல, அதில் வந்து இருக்குது. இந்த கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா இதில் ஐ பட்டனில் நான் கொடுக்குறேன், போய் பாருங்கள். தந்தை பெரியாரின் ஆதரவுடன் முதலமைச்சர் ஒருவர் இவ்வாறு சவால் விடுத்தார். தாழ்ந்த சாதி மருத்துவர் தவறாக ஊசி போட்டதால் இறந்த ஒரு மனிதனை என்னிடம் காண்பிக்கவும், அல்லது தாழ்ந்த சாதி பொறியாளரால் தகர்ந்து போன ஒரு கட்டிடத்தை என்னிடம் காண்பிக்கவும். இவ்வாறு கூறியவர் யார்? தந்தை பெரியாரின் ஆதரவோடு வந்து முதலமைச்சர் காமராஜர் தான் இவ்வாறு கூறியிருப்பார். எந்த கட்சியின் ஆட்சியில் முதலாக தமிழ்நாட்டில் இலவச மதிய உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது? தமிழ்நாட்டில் இலவச மதிய உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது வந்து நீதி கட்சி. அடுத்த ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின், தமிழ்நாட்டில் மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? காமராஜர். அடுத்து பாருங்க. காமராஜரை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானவை? காமராஜரின் அரசியல் குரு சத்தியமூர்த்தி ஆவார். இது சரி. நம்ம இப்போ ஆல்ரெடி பார்த்தோம். 1937 சேலத்தில் இருந்து சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். இது தவறு. 1937 வந்து சாத்தூர் தொகுதியிலிருந்து சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். குந்தா ஆறு திட்டம் இவர் முயற்சியால் உருவாக்கப்பட்டது. அப்போ சரியான ஆப்ஷன் 1, 3 சரி, 2 தவறு. காமராஜர் தமிழக முதலமைச்சராக எத்தனை ஆண்டுகள் பணியாற்றினார்? சரியான விடை வந்து 9. 9 ஆண்டுகள் வந்து காமராஜர் தமிழக முதலமைச்சராக பதவி வகித்தார். 1952 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் காமராஜர் தேர்ந்தெடுக்கப்பட்ட தொகுதி டேஸ் ஆகும். 1952 வந்து காமராஜர் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தொகுதி ஆப்ஷன் சி. ஸ்ரீவில்லிபுத்தூர். 1941 ஆண்டு விருதுநகர் நகராட்சி தலைவராக காமராஜர் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அவர் இருந்த இடம். காமராஜர் வந்து 1941 வந்து சிறையில் இருப்பார். சிறை வந்து வேலூர் சிறை. 1940 தனிநபர் சத்தியாகிரக போராட்டத்தின் போது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்தவர். சரியான விடை காமராசர். 1940 வந்து தனிநபர் சத்தியாகிரக போராட்டத்தின் போது வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்தவர் காமராஜர். 1940 ஆண்டு காமராசர் வார்தா சென்று சந்தித்தது. 1940 வந்து காமராஜர் வந்து வார்தா சென்று சந்தித்தது வந்து காந்திஜியை. கே. காமராஜர் 1930 எங்கு சிறையில் அடைக்கப்பட்டார்? 1947 ஆண்டு இந்திய தேசிய கொடியை எங்கு ஏற்றினார்? காமராஜர் வந்து 1930 வந்து அலிப்பூர் சிறையில் வந்து அடைக்கப்பட்டார். 1947 தேசிய கொடி வந்து சத்தியமூர்த்தி வீட்டில் ஏற்றியிருப்பார். 1943 வந்து அவரோட குரு வந்து சத்தியமூர்த்தி இறந்துருப்பார். அதனால 1947 மரியாதை நிமித்தமாக சத்தியமூர்த்தி வீட்டில் கொடி ஏற்றியிருப்பார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பின்வருவனவற்றில் எந்த கூற்றுகள் காமராஜர் பற்றி சரியானவை? அவர் உப்பு சட்டம் பிரிவு 74 கீழ் கைது செய்யப்பட்டார். சரி. அவர் மார்ச் 12, 1931 ஆண்டு விடுதலை செய்யப்பட்டார். இன்னும் சரி. அவர் 1926 ஆண்டு தேர்தலில் ராஜாஜியுடன் நெருக்கமாக இணைந்து செயல்பட்டு வந்தார். இது தவறு. 1937 ஆண்டு தேர்தலில் தான் ராஜாஜியுடன் நெருக்கமாக இணைந்து காமராஜர் செயல்பட்டு வந்தார். 1937. இப்போ கடைசி உள்ளது தவறு. 1933 ஆண்டு ஸ்ரீவில்லிபுத்தூர்னு போட்டிருக்காங்க. இது தவறு. விருதுநகர். 1933 ஆண்டு விருதுநகர் காவல் நிலையத்தில் வெடிகுண்டு வெடித்ததற்காக ஆங்கிலேய அரசால் கைது செய்யப்பட்டவர் காமராஜர். ஆங்கிலேய அரசு வந்து காமராஜர் மீது 1933 ஆண்டு வந்து
விருதுநகர் காவல் நிலையத்தில் வெடிகுண்டு வெடித்ததாக பொய் குற்றச்சாட்டுகளை சாடி அவரை கைது செய்திருப்பாங்க. அதுக்கப்புறம் காமராஜர் சார்பில் ஜார்ஜ் ஜோசப் என்பவர் வாதாடி குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என நிரூபித்து காமராஜரை விடுதலை செய்திருப்பாங்க. காமராஜர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு எது? ஆல்ரெடி பார்த்தோம், 1937. காமராஜரின் அரசியல் குரு. காமராஜருடைய அரசியல் குரு சத்தியமூர்த்தி. நிறைய தடவை ரிப்பீட்டான கொஸ்டின். அடுத்து பாருங்க, அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. கல்வி வளர்ச்சி நாள், காமராஜர் பிறந்த நாள். காமராஜர் பிறந்த நாளை நாம் எல்லாரும் பள்ளிகளில் கல்வி வளர்ச்சி நாள் அப்படின்னு கொண்டாடுறோம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, பொறுத்துக்க டைப்பு. விருதுகள், அங்கீகாரம். பெருந்தலைவர் காமராஜர் விருது சிறந்த செயல்பாட்டிற்கான விருது. அதான் சரியான மேட்ச். அடுத்து புதுமை பள்ளி விருது சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மாணவர்களை மேம்படுத்துதல். அதான் சரி. அடுத்து கனவு ஆசிரியர் விருது பள்ளியில் சேர்க்கையை அதிகரித்தல். ராதாகிருஷ்ணன் விருது ஆசிரிய பணியில் சிறந்து விளங்குபவர்களுக்காக வழங்கப்படுவது. அப்போ சரியான விடை ஆப்ஷன் பி. 1963 கே. காமராஜர் டேஸுக்கிணங்க தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். ஆல்ரெடி சொல்லி தந்தேன். 1963 கே. காமராஜர் திட்டம். காமராஜரோட திட்டப்படி அவர் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். சரியான விடை கே. காமராஜர் திட்டம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, காமராஜர் டேஸ் என்ற திட்டத்திற்காக புகழ் பெற்றவர். காமராஜர் கே திட்டம், K9 திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, தவறான இணையை தெரிவு செய்க. காமராஜரை பார்ப்போம் ஃபர்ஸ்ட். காமராஜர் ஜூலை 15, 1903. இது சரி, காமராஜர் பிறந்த நாள். ராஜாஜி டிசம்பர் 10, 1878. இதோ சரி. சுப்பிரமணிய பாரதியார் டிசம்பர் 11 தான், ஆனால் வருஷம் தப்பாக கொடுத்துருக்காங்க. டிசம்பர் 11, 1882. வ.உ. சிதம்பரம் செப்டம்பர் 5, 1872. இது சரிதான். அப்போ தவறான இணை சுப்பிரமணிய பாரதியார். ஆப்ஷன் பி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம காமராஜர் பற்றிய கேள்விகள் பார்த்தோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.